ஏழில் முதல் தத்துவம் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாய். இந்த 7 தத்துவங்களும் வித்யா தத்துவங்கள் அப்படின்னு பேர். இதில் இந்த ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புருடன் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புருடன் அப்படிங்கிறது அதுதான் ஆத்மா. நம்ம சொல்லக்கூடிய புருடன் அப்படிங்கிறது நம்மளுடைய உயிர். இந்த உயிருக்கு 5 சட்டைகள் போட்டதா சைவ சித்தாந்தம் சொல்லுது. 5 உரைகள். இந்த 5 உரைகள் என்னென்ன அப்படின்னா இந்த மேலே இருக்க 5: காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இப்போ அந்த 5மே 1, 2, 3, 4, 5 இந்த 5ம் 5 உரைகள் மாதிரி உயிருக்கு இருக்கிறது. இப்போ இந்த உயிரை பிணைத்திருக்கின்ற இந்த 5 உரைகளும் சேர்ந்த ஒரு பொருளுக்கு புருடன் பேர். புரியுதுங்களா? அந்த புருடன்கிறது தனி பொருள் கிடையாது. உயிரும் உயிரோடு சேர்ந்த இந்த 5ம் சேர்ந்த ஒரு 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 காம்போசைட் பொருளுக்கு புருடன் பேர். இதைத்தான் நம்ம சித்தாந்தத்தில் பஞ்ச கஞ்சுகம்னு போட்டிருப்பாங்க. பஞ்ச கஞ்சுகம் அப்படின்னா, கஞ்சுகம்னா சட்டை, கஞ்சுகம்னா சட்டை, பஞ்ச கஞ்சுகம்னா 5 சட்டைகள், 5 உரைகள். அப்போ ஆத்மாவுக்கு, ஆத்மான்னு சொல்லக்கூடிய உயிருக்கு நம்ம பசுன்னு சொல்கிறோம். இதுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய முதல் 5 உரைகள் இதுதான். இதுக்கப்புறம் எல்லாம் வரப்போகுது, ஆத்ம தத்துவங்கள்லாம் வருது, அதெல்லாம் உயிருக்கு தான். முதல்ல அந்த உயிருக்கு வரக்கூடிய 5 உரைகள் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5ம் சேர்ந்த உயிருக்கு பேர் புருடன். அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5ம் சேர்ந்த உயிருக்கு பெயர் புருடன். அப்புறம் மாயை, அதை நம்ம அப்புறம் பார்க்கணும். மாயங்கிறது இது அதுலேருந்து எல்லாம் வருது, அதை அப்புறம் பார்க்கணும். ஸோ இது ஒரு 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 பேஸ் லெவல் நம்ம வச்சுக்கிறோம். காலம், நியதின்னு எடுத்து. இப்போ இந்த காலம், நியதி அப்படிங்கிறதுல காலம் என்றால் ஆரம்பமும் முடிவும். இதுதான் காலம்னு சொல்கிறோம். ஒரு ஆரம்பமும் முடிவும் இல்லாத காலம்னு நம்ம சொல்கிறது இல்லை. நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே தெரியும், ஒரு பிகினிங், ஒரு எண்டு இருந்தால் அது காலம். நியதிங்கிறது அதுக்கு இடையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்திற்கும் நியதி என்று பெயர். இப்போ நம்ம 11 மணிக்கு வகுப்பு ஆரம்பித்து 12 மணிக்கு முடிக்க போகிறோம். இது ஒரு காலம். இதற்கு இடையில இங்கே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நியதி. 12க்கு பிறகு ஒரு மணி வரைக்கும் நம்ம சந்தேகம் தெளிதல்னு சொல்கிறோம். போன வகுப்புலையும் சொல்கிறோம், இப்போயும் நம்ம சொல்கிறோம். அது ஒரு காலம். அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நியதின்னு பேர். ஸோ காலம் என்பது ஆரம்பமும் முடிவும். நியதி என்பது அந்த இடைப்பட்ட காலத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளுக்கு நியதி என்று பெயர். இது இரண்டும் அடிப்படையான ஒன்று, உயிரை பிணைத்திருக்கக்கூடிய ஒன்று. பிரபஞ்சத்துக்கு இது பொருந்தும். இப்போ இந்த காலம், நியதியை பற்றி நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதிலேயே வினை கொள்கையை உள்ள சைவ சித்தாந்தம் கொண்டு வருகிறது. ஸோ சைவ சித்தாந்தம் சொல்லும் வினை கொள்கை என்றால் என்ன அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதுக்குள்ளேயே போக முடியும், வித்யா தத்துவத்துக்குள்ளே. அப்போ தான் நமக்கு எல்லாமே புரியும். ஸோ சைவ சித்தாந்தம் சொல்கிற வினை கொள்கை என்பது, வினை என்பது ஒரு மனிதன் சொல்லாலோ செயலாலோ எண்ணத்தினாலோ செய்யக்கூடிய செயல்களுக்கு வினை என்று பெயர். இதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கிறோம். வினை என்றால் ஒருவன் செய்யக்கூடிய செயல், எண்ணங்கள், சொல் எல்லாமே வினை என்று பெயர். இந்த வினைக்கு 2 பலன்கள் உண்டு. ஒரு பலன் கண்ணுக்கு தெரியக்கூடிய பலன், இன்னொரு பலன் இருக்கு, அதுக்கு கண்ணுக்கு தெரியாத பலன். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமே, இப்போ ஒரு செயல், இப்போ ஒருத்தர் இங்கேருந்து பாத யாத்திரை போகிறாருன்னு வச்சுக்கோங்க, பழனிக்கு பாத யாத்திரை போகிறார். இப்போ இவர் போகும்போது இந்த செயல், இது ஒரு செயல். இப்போ இதில் இவருக்கு வரக்கூடிய பலன், கண்ணுக்கு தெரிகிற பலனுக்கு திருஷ்ட பலன்னு பேர், கண்ணுக்கு தெரியாத பலனுக்கு அதிருஷ்ட பலன்னு பேர். இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள் தான், இருந்தாலும் நமக்கு புரியும். திருஷ்டம்னா பார்க்கறது, அதிருஷ்டம்னா பார்க்க முடியாதது. ஸோ இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச பலன் என்ன, இங்கேருந்து பழனிக்கு பாத யாத்திரை போகிறாரு, அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பலன் என்ன? கால் வலிக்கும் கண்டிப்பாக, அப்புறம் ஏதாவது போகிற வழியில் ஏதாவது செலவு பண்ணியிருப்பார், இதெல்லாம் திருஷ்ட பலன் தான். ஏதாவது மனசுக்கு ஒரு நிம்மதி கிடச்சிருக்கோம், இதெல்லாம் திருஷ்ட பலன் தான். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிருஷ்ட பலன் இருக்கிறது, அது முக்கியமான ஒன்று.
அந்த அதிர்ஷ்ட பலன் என்னன்னு கேட்கக்கூடாது. அதனால தான் அதுக்கு பேரே அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா அது எப்போ வரும், எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு எட்டாது. அது பகவானுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. அதுதான் அதிர்ஷ்டம்னு பேர். ஸோ எல்லா செயலுக்கும் இது உண்டு. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் திருஷ்ட பலன் என்ன, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியலாம், சில விஷயம் புரியாமல் போகலாம். இப்போ நான் சில விஷயம் சொல்கிறேன், செய்யாமல் விட்டுருவேன், இதெல்லாம் திருஷ்டம்தான். ஆனால் இதற்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று உண்டு. சைவ சித்தாந்தம் படிப்பது ஒரு மிகப்பெரிய புண்ணிய செயல்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அப்போது இதுவே ஒரு அதிர்ஷ்டமாக கொடுக்கும். அதிர்ஷ்டம்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியலை, அதனால தான் அந்த அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த அதிர்ஷ்டத்தில் 2 வகை உண்டு. திருஷ்டம்ங்கிறது தெரியும், இதில் வகை தெரியும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு திருஷ்டம் உண்டு, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அதிர்ஷ்டமில் 2 வகை உண்டு. ஒன்று நல்வினை, இன்னொன்று தீவினை, இல்லாட்டி பாவம் புண்ணியம் அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த வார்த்தையும் நமக்கு பரிச்சயமான வார்த்தை தான். ஸோ அந்த அதிர்ஷ்டத்தில் 2 வகை உண்டு. ஒன்று புண்ணியம், இன்னொன்று பாவம். ஸோ இப்போ பழனிக்கு பாத யாத்திரை போகிறனால வரக்கூடிய புண்ணிய பலன் ஒரு நல்ல ஒரு விளைவை பின்னாடி கொடுக்கும். எதை வேணாலும் கொடுக்கலாம், அது பகவானுடைய விருப்பம். அதுக்கு நிறைய இடத்துலாம் இருக்கிறது. ஸோ புண்ணியம் அப்படிங்கிறது ஒன்று. இல்லை அதே வேற ஒரு செயல், ஒரு தீய செயலை அவன் செஞ்சுட்டான், அப்போ அவனுக்கு வரக்கூடிய திருஷ்ட பலன் பெரிய லாபமாக கூட இருக்கலாம். அதிர்ஷ்ட பலன் லாபமாக இருக்கும், அதிர்ஷ்ட பலன் பாவமாக இருக்கும். அந்த பாவத்தின் சன்மானம் பெரிய துன்பங்களை பிற்காலத்தில் கொடுக்கும், இந்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்திலே கொடுக்கும். அப்போது பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். செயலுக்கு வரக்கூடிய திருஷ்டம்ங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது. இதுதான் இந்த கான்செப்டை நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம். இப்போது இந்த அதிர்ஷ்ட பலன்கள் எல்லாம் எப்போ நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த ஜென்மத்திலேருந்து வச்சு பார்த்துக்குவோமே, இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம், இதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வருது. இந்த அதிர்ஷ்ட பலன் மாதிரி நம்ம இந்த பிறப்பில் பல செயல்கள் செஞ்சுருப்போம். பிறந்ததுலேருந்து நமக்கு தெரிஞ்சே பல கோயில்களுக்கு போயிருப்போம், பல செயல்கள் செஞ்சுருப்போம், மகான்களை தரிசிட்டு இருப்போம், எத்தனையோ செய்திருப்போம், பாவங்களும் செய்திருக்கலாம். இப்போ இது மாதிரி பல ஜென்மங்களில் செஞ்சுருப்போம் இல்லையா? நம்ம நமக்கு இதுதான் முதல் பிறப்புன்னு நமக்கே தெரியும். முதல் பிறப்பு கிடையாது, பல பிறப்புகள் கடந்து தான் வந்திருக்கிறோம். எழுகடல் மணலை அளவிடனும் எனதிடர் பிறவி அவதாரம் இருக்கிறார் யார்? அருணகிரிநாதர். ஸோ 7 கடலில் இருக்கிற மணலை பூரா என்னால் எண்ணிப்புலாம் என் பிறவி எண்ண முடியலப்பாங்கிறார். ஸோ அத்தனை பிறப்பு பிறந்து வந்திருக்கிறாரு. ஸோ 7 கடல் மணலை அளவிடனும் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் அப்படின்ட்டார். ஸோ அத்தனை பிறப்புகள் பிறந்து வந்திருக்கிறாரு. நமக்கு அதுதான். அப்போது இவ்வளவு பிறப்புகள்லையும் அந்த ஜீவன் செய்த பாவம் புண்ணியம் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும். இதெல்லாம் நம்ம மைண்டில் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். ஒரு இடத்துல இருக்கும். அந்த பாவ புண்ணிய கணக்குன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் தான் போய் இப்போ நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியமும் போய் சேருது. இதில் அந்த ஒரு இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் பலவினை அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்தத்தை சொல்கிறோம். பலவினை அப்படின்னா நம்ம செய்த செயல்களின் அதிர்ஷ்டமான பலன்களின் ஒரு டெபாசிட். இப்போ பேங்க்கில் டெபாசிட் இருக்குல்ல, அந்த மாதிரி அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இது இந்த இதுக்கு பேர் பலவினைன்னு பேர். சமஸ்கிருதத்தில் சஞ்சிதம்னு சொல்கிறாங்க. ஸோ சஞ்சிதம் இல்லாட்டி பலவினை. தமிழில் சொல்கிறா இருந்தால் பலவினை, சமஸ்கிருதத்தை சொல்கிறா இருந்தால் சஞ்சிதம். இது ஸோ இப்போ பகவான் என்ன செய்கிறாருன்னா, அந்த சஞ்சிதத்திலிருந்து பலவினையிலிருந்து ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து, ஒரு சின்ன போர்ஷனை எடுத்து நம்மகிட்ட கொடுத்து இந்த பிறப்பில் போய் அனுபவிச்சிட்டோம். இந்த வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி தான் அந்த கருத்துக்கள் ஞாபகம் இருக்கும். ஸோ பலவினையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அவர் கொடுப்பதற்கு ஊழ்வினை அப்படின்னு. ஸோ அந்த ஊழ்வினை அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்கு. இதான் ஊழ்வினைங்கிறது சாதாரண நினைக்கக்கூடாது. இப்போ நம்ம மனுஷ ஜென்மம் எடுத்துருக்கிறோம்னா இந்த உடம்பை கொடுத்தது அவர் அந்த போர்ஷனில் ஒன்று தான். ஸோ அப்போ ஊழ்வினை அப்படிங்கிறது இந்த ஜென்மத்துக்கு மட்டுமே உரிய ஒரு கர்ம பலன். இதை சமஸ்கிருதத்தில் பிராரப்தம்னு சொல்கிறோம். ஏன் சஞ்சிதத்துலேருந்து ஒரு போர்ஷன் பிராரப்தம். தமிழில் சொல்கிறதா இருந்தால் பலவினையிலேருந்து ஒரு போர்ஷன் ஊழ்வினை. இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊழ்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார். ஏன்னா அவருக்கு இந்த பிராரப்தங்கிற வேர்டு யூஸ் பண்ணலை. ஸோ அவர் ஊழ்வினைங்கிற வார்த்தை தான் போட்டிருக்கிறார். ஸோ
ஸோ நம்மளும் அதே வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். ஊழ்வினை இஸ் ஈக்குவல் டு பிராரப்தம். இதை கலோக்கியில் பேசும்போது பிராப்தம்லாம் சொல்கிறாங்க, அவனுக்கு பிராப்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. பிராரப்தம்ங்கிறது சரியான சமஸ்கிருத வார்த்தை, ஊழ்வினைங்கிறது சரியான தமிழ் வார்த்தை. இப்போது இந்த ஊழ்வினை பலவினை இது ரெண்டுமே இருக்கு. இப்போ அந்த போர்ஷன் எடுத்து பகவான் வந்து கொடுத்துருக்கிறாரு, அது ஊழ்வினை. இப்போ அந்த ஊழ்வினை தான் நமக்கு இந்த மனுஷ ஜென்மத்தை கொடுத்துருக்கு. இந்த ஊழ்வினைப்படி நமக்கு ஒன்றா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் தான் காலம் நீதிங்கிறனால எல்லாமே வருது. இப்போது இந்த ஜென்மத்தில் இப்போ இனிமேல் செய்ய போகிறோம்ல, இப்போ இனிமேல் ஏதாவது செய்வோம்ல. இப்போ நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போவோம், நாளைக்கு ஏதாவது பண்ணுவோம், அது ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எல்லாமே வருக்குல்ல, அதுக்கு பேர் வரும் வினைன்னு பேர். இதுக்கு சமஸ்கிருதத்தில் ஆகாமியம்னு சொல்கிறாங்க. ஆகாமியம் அப்படின்னா இனி வர போகிறது, இல்லை வரும் வினை அப்படி வச்சுக்கலாம் தமிழில். ஸோ அப்போ 3 இருக்குது: சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். தமிழில் சொல்கிறதா இருந்தால் பலவினை, ஊழ்வினை, வருவினை, வரும் வினை. இது ரொம்ப இதெல்லாம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள்.